1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போடாமல் நாட்டு சக்கரை, சீனி போட வேண்டாம். ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் இது வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஓகேயா? 2 முட்டையை சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத ஆயில் ஒரு 1/2 கப். வெண்ணிலா எசன்ஸு ஒரு 2 ஸ்பூன் மட்டும். நெய்யும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து இந்த பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 5 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிக்ஸ் கூட நம்ம மாவு போட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த வாழைப்பழத்தை அடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் இது கூட போட்டுக்கோங்க. நான் வந்து கொக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு. ஓகேங்களா? வைக்க போகிற கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோ. இந்த கேஷ்யூ நட்டாக குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதை அப்படி போட்டு விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. கையே வச்சா